அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Welcoming all of you for today's Sunday worship service in the sweet name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாங்க. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் கூட எங்களோட இடைப்படுவீராங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. Father, speak to us. Holy Spirit, lead us into the truth. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராங்க. எங்களோடு இடைப்படுவீராங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் எடுக்கப்பட்ட வேத பகுதி, the Bible text taken for today is Matthew chapter 6 verse 33. Matthew chapter 6 verse 33. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. Amen. எத்தனை பேர் இந்த வசனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம்? அன்பானவர்களே, நம்ம 6 மாதத்தை நாம் கடந்து வந்துட்டோம். Praise the Lord. 6வது மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே 6வது மாதத்தை முடித்து 7வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். We have completed the first half of the year. Now we are going to step into the second half of the year. Amen. Hallelujah. அப்போ இந்த வருடம் நாம் ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் ஞாபகத்தில் நாம் வைத்திருக்கிறோம். நியூ இயர் வாட்ச் நைட் சர்வீஸில் ஆண்டவர் புத்தாண்டு ஆராதனையில் இந்த வார்த்தையின் மூலியமாய் தான், சத்தியத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு பேசியிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தெய்வ செய்தி தலைப்பை நாம் ஞாபகத்துக்கு வைத்திருக்கிறோம்? How many of us we still remember the sermon the Lord spoke to us on the New Year watch night service? அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பானது அன்பானவர்களே, தேவனுடைய எதிர்பார்ப்பு. God's expectation was the sermon title the Lord spoke to us on the New Year watch night service. Amen. God's expectation, தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படியே இந்த வருடம் நாம் எப்படியாய் வாழ வேண்டும், எப்படியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசியிருந்தார். Amen. முதலாவது இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். But seek first the kingdom of God and his righteousness. Amen. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய தரிசனமானது ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு கொடுத்த தரிசனம் தேவ மகிமையை தேடு. Seek God's glory was the vision and the Lord gave to us for this year. அப்ப இந்த தேவ மகிமையை எப்படி தேடுவதுன்னு சொல்லிதான் இந்த வசனத்தின் மூலமா நாம் பார்க்கிறோம். The vision, seek God's glory. தரிசனமானது தேவ மகிமையை தேடு. The mission, how to seek God's glory. இந்த தேவ மகிமை எப்படி தேடுவது சொல்லிதான் the mission to seek God's glory is stated in Matthew 6:33. இந்த தேவ மகிமையை எப்படி தேடுவதுன்னு சொல்லிதான் மத்திய 6:33 பார்க்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேட வேண்டும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இந்த 6 மாதத்தை கடந்து வந்துட்டோம். இந்த 6 மாதம் இந்த வசனத்தை எப்படியாய் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We must search ourselves, we must examine and we must ask ourselves, how have we practiced this verse Matthew 6:33 for the first half of the year? முதல் 6 மாதத்தில் இந்த வசனத்தை எப்படியாய் கடைபிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கால வேளையில் நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது அன்பானவர்கள். ஆமென். ஏனென்றால் 2வது பகுதி வருடத்துக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த தரிசனத்தோடு, இந்த நோக்கத்தோடு
இந்த குறிக்கோளோடு நீங்கள் நானும் கடந்து செல்லும்போது ஹல்லேலூயா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது அவருடைய ராஜ்யம். முதல் ஆண்டவர் தான். ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தை, அவருடைய சமூகம், அவர் தான் He is always the priority. Our God, Jesus, always the priority takes place number one in our life. Amen. அப்போதான் மற்ற காரியம் அன்பானவர்களே. அப்போ நம்ம பார்த்தோம், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம். எந்த ராஜ்யத்தை ஆண்டவர் தேட சொல்றாரு? We are called to seek first His kingdom. முதலாவதாக எந்த ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேட சொல்றாரு? God is calling us to seek first His kingdom of holiness. ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தை முதலாவதாய் தேடும்படியாய் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தை தேடும்படியாய் முதலாவதாக எப்பொழுதும் அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தை தேடும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் அழைக்கிறார் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாய் அழைப்பாய் காணப்படுகிறது. பாருங்க அன்பானவர்களே, பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மளுடைய அடையாளம். Holiness is the identity of every child of God. Amen. சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 2 Peter 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1 Peter chapter 2, sorry. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9, verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Amen. Amen. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for His own possession, that you may proclaim the excellencies of Him who called you out of darkness into His marvelous light. Amen. அன்பானவர்களே, இந்த 1 பேதுரு நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் அப்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாடுகள் உபத்திரவு வந்தது. அதனால தேவ பிள்ளைகள் அநேக தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1 Peter chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் இந்த தேசங்களிலே இயேசு ஏற்றுக்கொண்டு உபத்திரவனும் தர சிதறி இருக்கிறாங்க. So all these people of God have been scattered due to tribulation, persecution because of gospel. இயேசு ஏற்றுக்கொண்டபடினால இப்போ இவங்க வேற வேற தேசத்தில் இருக்கிறாங்க, வேற வேற சமுதாயத்தில், வேற வேற கலாச்சார ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை ஏவி, so the Holy Spirit through Peter writing the word of the Lord to all these people. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியார் மூலியமாக பேதுரு மூலியமாக இந்த ஜனங்களுக்கு அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அப்போ இவர்கள் வேற வேற தேசத்தில் வேற வேற ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் கூட, வேற வேற கலாச்சாரத்தின் ஜனங்கள் மத்தியில் புதிய புதிய இடத்துல இருந்தாலும் கூட, ஆனால் இதுதான் இந்த ஜனங்களுடைய அடையாளம். Even though these people of God are living in different places, are living in different communities, are living in a different society and different culture, but this is the identity of all those people of God, which is stated in 1 Peter chapter 2 verse 9. But you are a chosen race, a royal priesthood, a holy nation. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. A people
a people for his own possession. மறுபடியும் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Amen. Hallelujah. இதுதான் அந்த ஜனங்களுடைய அடையாளம் என்று சொல்லி பேதுரு வலியுறுத்துகிறார். Amen. அப்ப தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ராஜ்யத்துக்கென்று முதலாவதாக தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்தை தேடும்படியாய் கர்த்தர் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஏனென்றால் அதுதான் நம்மளுடைய அடையாளம். Seeking God's holy kingdom, seeking the kingdom of holiness is our calling, is our destiny, is our identity. அதுதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அது எப்பொழுதும் மறந்துடக்கூடாது தேவ பிள்ளைகளே. அதுதான் நம்மளுடைய அடையாளம், தேவ பிள்ளைகளுடைய அடையாளம். Without holiness it is meaningless to live this Christian life. பல சத்தியத்தை நீங்கள் நானும் கேட்கலாம், பல சத்தியத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் என்ற சத்தியத்திலிருந்து உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பல சத்தியத்தை நீங்கள் நானும் கேட்டிருக்கலாம். We may have heard hundreds, thousands of sermons, different types of sermons. But remember, holiness is the foundation, is the fundamental of every believer. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அடையாளமாய் காணப்படுகிறது பரிசுத்த வாழ்க்கை. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஆமென். பாருங்க, ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். உதாரணத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த பரிசுத்த காரியங்களையா தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்தை எப்படி தேடணும்னு சொல்லி தேட முடியும், அதில் எப்படி வளருவோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 2 தீமோத்தி திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம். Let us turn to 2 Timothy chapter 4. பவுல் இப்படியாய் தீமோத்தி எழுதுகிறார். வசனம் 3 verse 3, 3-4. 2 Timothy chapter 4 verse 3 and verse 4. ஏன் என்றால் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ஏன் என்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலத்துல தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். For the time is coming and people will not endure sound teaching, but having itching ears they will accumulate for themselves teachers to suit their own passions, and will turn away from listening to the truth and wander off into myths. இதான் பாஸ்டர் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? 3வது வசனம் வாசிங்க. வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசம் பரிசுத்த வாழ்க்கை தான் ஆரோக்கியமான உபதேசம். இதுக்கு தான் இயேசு வந்தாருங்க. ஹல்லேலூயா. Holiness is the sound, is the doctrine, Christian doctrine. இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கக்கூடாது சொல்லி அநேக பேர் அவங்களுக்கு பிடித்தமான எது கேட்கணுமோ அப்படிப்பட்ட பிரசங்கியார தான் வசனம் அதான் சொல்லுது. வாசிங்க 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்கள் having itching ears, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சுய இச்சைகள் சுய இச்சைகள் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுங்களா? நம்மளுக்கு என்ன ஆசை, எனக்கு என் காதுக்கு கேட்க என்ன ஆசை, என்ன விருப்பம், அப்படிப்பட்ட
பிரசங்கத்தை கேட்க தான் விருப்பப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. People will wander from truth. சத்தியத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி and will turn away from listening to the truth. Remember, சத்தியம் மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காலத்தில் அன்பானவர்களே, சத்தியத்திலிருந்து விலக்கி பல காரியத்தை நம் காதுகள் கேட்க ஆசைப்படும். ஆனால் we must tune ourselves back to the truth. சத்தியம் என்ன சொல்லுது? முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடணும். எந்த ராஜ்யம்? பரிசுத்த ராஜ்யம். ஹல்லேலூயா. இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். This is the sound rock. This is the doctrine. This is the doctrine of Christian life. இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க முடியாதுதான் ஆண்டவர் உங்களை மணி அழைத்திருக்கு. அப்போ அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது நம்மளோட அடையாளம். We must always remember holiness is our identity. Hallelujah. இதுல வளர முடியாதுதான் கர்த்தர் உங்களை மணி அழைக்கிறார். ஆமென். சரி, இப்போ தொடர்ந்து இந்த பரிசுத்த வாழ்க்கையில எப்படி வளருவது? How to grow in holiness, how to seek first God's holy kingdom, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இப்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுமுறை கர்த்தர் உங்களை மணியம் அழைக்கிறார். முதலாவது எந்த ராஜ்யத்தை தேடணும்? அவரோட பரிசுத்த ராஜ்யம். ஏன்னா அதுதான் நம்மளோட அடையாளம். சரிங்களா? அதுதான் நம்மளோட அடையாளமாய் காணப்படுகிறது. இப்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்க கேட்போம். Let us listen to 1 Peter chapter 1 verse 1 and 2. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அன்பானவர்களே, நம்ம பார்த்தோம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் பேதுரு யாரு? இந்த பரதேசிகளுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். Peter is writing to the exiles who are in different places because of gospel. இயேசு ஏற்றுக்கொண்டபடினால உபத்திரவம் நிமித்தம் பல இடத்துல பரதேசியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? they are living in a new environment, different environment, among a new culture, new community, new society. ஸோ அதனால பேதுரு அந்த 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இதுதான் அவங்களோட அடையாளம் என்று சொல்லுகிறார். சரி, இந்த இடத்துல ஆண்டவர் சில முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த 2ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே, according to the foreknowledge of God the Father. சொல்லி நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைய வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ அதை தான் நீங்கள் பேதுரு அந்த ஜனங்களுக்கு பேசுகிறார். சரிங்களா? நீங்களாம் திடீர்னு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார், அவங்களை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார். ஓகே, அடுத்தது ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே, ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே, in the sanctification of the spirit. Amen. சரி, அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. பரிசுத்தம் தான் நம்மளோட அடையாளம். ஓகே, the basic understanding of holiness is separation. பரிசுத்தமுடைய அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுக்கப்படுதல். ஸோ இந்த இடத்துல அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் sanctification, கிரேக்க மொழியில் ஹாகியோஸ்ன்னு எண்ணப்படும். சரிங்களா? பரிசுத்தம் ஆக்குதலினாலே. ஓகே, அதோட அர்த்தம் என்னன்னா to be set apart. Peter used the word sanctification, means to be separate or to be set apart. சரிங்களா? பரிசுத்தம் ஆக்குதலினாலே அப்படின்னு ஒரு அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்படுதல். சரிங்களா? அப்ப பேதுரு இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ரட்சிப்பு அடையணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை முன் குறித்து, இப்பொழுது நீங்க பிரித்தெடுக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். அதுக்குதான் பேதுரு அந்த வார்த்தை sanctification அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப
பரிசுத்தம் ஆக்குதலினாலே, அதோடைய அர்த்தம் பிரித்தெடுக்கப்படுதல். சரிங்களா? ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்க முடியாய் அழைத்திருக்க, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஓகே, அதை இன்னொரு ரீதியில் சொல்லணும்னா, பரிசுத்தம் ஆக்குதலினாலே அதனுடைய அர்த்தம் என்னதென்றால், அன்பானவர்களே, கிறிஸ்துவினுடைய சாயலில் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு கட்டம். Sanctification is a process of growing into the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் பரிசுத்தம் ஆக்குதலினாலே. The word sanctification means to be set apart, to be separate. So it means it's a process growing into the likeness of Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். பரிசுத்தவான்கள் அடையாளத்தை கொடுத்துட்டார். The moment we are saved, God gives us the identity that we are saints, we are holy people. அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரை முகமுகமாய் பார்க்கிற நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆக்குதலினாலே அனுபவத்தை நீங்கள் நானும் கடந்து போவோம். The moment we are saved, from the day we are saved, and until the day we meet Jesus face to face, we will go through this process of sanctification, process of growing into the likeness of Christ Jesus. Amen. Which is to live a life that is set apart, to be separate. Amen. இப்போ உங்களுக்கு புரியுது, விளங்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அன்பானவர்களே, அப்ப பரிசுத்தமான அடையாளத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். கொடுத்துட்டு இப்ப அந்த இட்ஸ் a process. Holiness is a process. பரிசுத்தம் என்று சொல்லும்போது அன்பானவர்களே, அது ஒரு பயணம். சரிங்களா? இட்ஸ் a process. அது ஒரு பயணம். அடையாளத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் வளரணும். சரிங்களா? வளரணும். அல்லேலூயா. அப்படியாய் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இட்ஸ் a process of growing into the likeness of Jesus Christ. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலில் நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எப்படி? How do we grow in holiness? எப்படி பரிசுத்தம் ஆக்குதலினாலே இந்த பயணத்தில், இந்த அனுபவத்தில் நீங்கள் நானும் கடந்து போக முடியும்? சரி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். Let us turn to 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். But grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. தமிழ்ல மறுபடியும் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற, அவர் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும், இயேசு அறிகிற அறிவிலும் வளருங்கள். Amen. So but grow in the grace and the knowledge of Jesus Christ. அப்ப பரிசுத்தத்தில் எப்படி முதலாவதாக தேவனுடைய இந்த பரிசுத்த ராஜ்யத்தில் எப்படி நம்ம தேடுவதுன்னா, நம்ம வளரணும். We must grow. உடனே நம்ம வளர்ந்துட முடியாது. உடனே மரம் விதை அப்படியே மரமாக மாறி டக்குன்னு நாளைக்கு மரமாக மாறி கனி கொடுத்துறாரு. படிப்படியாக தான் வளரும். So it's a continuous process. It's everyday process. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நானும் வளரணும். நம்ம பேசிக்கலி அந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? அவருடைய அறிவியில் வளரணும். இயேசு அப்படின்னா பேசிக்கலி we can only grow in holiness through the word of the Lord. அவருடைய வார்த்தையின் மூலியமாக தான் பரிசுத்த வாழ்க்கையில் வளர முடியும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் பரிசுத்த வாழ்க்கையில் வளர முடியாது. அவருடைய முதலாவதாக அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தை தேட முடியாது. ஸோ விதவுட் ரீடிங், ஸ்டடிங்
meditating God's word, we cannot grow into holiness. We cannot grow, we cannot go through the sanctification process. Amen. அப்ப பரிசுத்தம் ஆக்குதலினாலே இந்த பயணத்தை எப்படி கடந்து போகணும் அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையின் மூலியமா, வேற ரகசியம் கிடையாது. Amen. Hallelujah. பாருங்க, சில உதாரணங்களை நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நன்றாய் வழங்கும். Let us look at some examples. Okay. இப்போ வசனத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். Now we are reading the word, we are meditating the word, we are studying the word. Okay, let me show you some scriptures. சில வசனங்களை காட்டுறேன். சங்கீதம் 119, Psalms 119 verse 9 and verse 11. சங்கீதம் 119 வசனம் 9 வசனம் 11. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். Amen. அப்ப இந்த இடத்துல வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பாவம் செய்யக்கூடாதுன்னா அவரோட வார்த்தையை அறியணும். வசனம் 9 அப்படிதானே சொல்லுது. வாலிபன் தன் வாழ்க்கை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே. By guarding it according to your word. அப்ப அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. இது இப்போ நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? வசனத்தை வாசிக்கிறோம், அப்புறம் அதை தியானிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தெரியுது, தியானிக்கும் போது வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழும் போது. வசனம் 11 அப்படி தான் போட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இருதயத்தில் வசனத்தை வைத்துக் கொள்கிறானா, ஏனென்றால் அப்போ தான் பரிசுத்தமாக அவன் வாழுவான் என்று சொல்லி. அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தான் வளர்கிறோம், அவரை அறிகிறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்படி தான் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழணும்னா வேற ரகசியம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கணும், அறியணும், தியானிக்கணும், வளரணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்னும் சில உதாரணங்களை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5. How to grow in holiness? We grow in holiness by reading the word, by meditating God's word, by knowing the word. Say, 5ஆம் அதிகாரம் வசனம் 27 30 வரைக்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை குறித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் ஜனங்கள் கற்றுக் கொடுக்கிறார். விபச்சார பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ சிந்தனையில் நினைச்சாலே பாவம்னு சொல்றாரு. அப்போ அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு தடையாக இருக்குன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு தடையாக இருக்குன்னா ஒரு கண்ணை எடுத்துரு. உன் கை தடையாக இருக்குன்னா கையை எடுத்துறாதுன்னு நான் ஒரு கண்ணு கையை வெட்ட சொல்லலை. சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த வாழ்க்கையில் வளரத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். அப்போ பரிசுத்தத்தில் வளரத்துக்கு எந்த காரியம் தடையாக இருக்குன்னா அதை வெற்றிப்படணும். Simple as that. Jesus is teaching us to cut off all that hinders us to grow in holiness. அப்ப பரிசுத்தத்துல வளரத்துக்கு எது நமக்கு தடையா இருக்குதோ அதை வெட்டிடணும். அவ்வளவுதான். இந்த உறவு தடையா இருக்குதா, இந்த நபர் தடையா இருக்காங்களா, நம்ம எதெல்லாம் தடையா இருக்குது பரிசுத்தத்துல வளரத்துக்கு, நம்ம கண்ணு தடையா இருக்கா, பார்க்குற பார்வை தடையா இருக்கா, நம்ம பேசுகிற வார்த்தை தடையா இருக்கா, இது எல்லாத்தையும் வெட்டணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பரிசுத்த வாழ்க்கை வளரணும்னா அநேக காரியம் வெட்ட வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். ஆமென். In order to grow in holiness, we need to cut off a lot of things in our life. Then only we can grow in holiness. அப்போ அந்த கால வேளையில் அன்பானவர்களே,
எதெல்லாம் ஆண்டவர் நம்மளை வெட்ட சொல்கிறாரு, எதெல்லாம் ஆண்டவர் வெட்ட சொல்கிறாரு? தவறான உறவுகள் இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், தவறான பேச்சுகள் இருக்கலாம், தவறான சிந்தனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் வெட்டி போட சொல்கிறார். ஆமென். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறேன். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தி chapter 2. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 22. பவுல் அப்படியே தீமோத்திக்கு எழுதுகிறார். அன்றியும் பாலியத்திற்கு உரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. So flee youthful passions and pursue righteousness. Flee youthful passion. Flee. ஓட சொல்றாரு. வாசிங்க மறுபடியும் தமிழ்ல. அன்றியும் பாலியத்திற்கு உரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. விலகி ஓடி. விலகி இஸ் a verb. சரிங்களா? இட்ஸ் a verb. அது செயல்படுகிற ஒரு வார்த்தை. இட்ஸ் a verb. அன்பானவர்களே, அப்போ பவுல் தீமோத்தி சொல்கிறாரு, நீ பாவத்தில் உழவக்கூடாதுன்னா, ஏன்னா தீமோத்தி ஒரு வாலிபன், அப்படி ஓடணும்னு சொல்கிறாரு. பாவமான காரியத்தை பார்த்தா என்ன செய்யுது, என்ன செஞ்சிடணும், ஓடிடு. அந்த இடத்துல நிற்காத. அப்படின்னா ஓகே நான் வந்து இதாக தான் பார்த்துருவேன், நான் இதாக தான் சமாளிச்சிருவேன், நான் உழுவ மாட்டேன், நான் எதுலேயும் மயங்க மாட்டேன், நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், அப்படிலாம் இங்கே அப்படிலாம் இங்கே செய்ய சொல்ல. யார் வந்தால் நீ பரவாயில்ல நீ கோத்ரூ பண்ணு. எஸ், கோத்ரூ பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும்னா ஓட சொல்கிறாரு. பாவமான காரியத்திலேருந்து விட்டு ஓட சொல்கிறாரு. அந்த இடம் பாவமா, அந்த இடத்துல போனால் அது அது பாவமான காரியமா, அந்த இடத்துல விட்டு ஓட சொல்கிறாரு. அது பாவமான பேச்சா, ஓட சொல்கிறாரு. பாவமான சூழ்நிலையா, அந்த இடத்த விட்டு ஓட சொல்கிறாரு. ரன், ஃப்ளீ. இப்போ நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிக்கும் போது தான் இதெல்லாம் ஆண்டு நம்மளோட பேசுகிறார். அப்போ வசனத்தை அறியாமல் தியானிக்காமல் பரிசுத்த வாழ்க்கையில் வளர முடியாது. அப்போ வசனத்தை அறியும் போது வசனம் என்ன சொல்லுது, வெட்ட சொல்லுது. ஆண்டு வெட்ட சொல்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்த வாழ்க்கையில் வளரணும்னா ஓட சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு என்ன காரியத்தை விட்டு நம்ம ஓடணும்? What are the things that we need to flee from? எதை ஆண்டவர் இந்த காலையில் நம்மளை விட்டு ஓட சொல்கிறாரு? பரவாயில்ல, இதை விட்டு ஓடு, இந்த நபரை விட்டு ஓடு. I'm just giving some examples. இந்த சூழ்நிலையை விட்டு ஓடு, இந்த இடத்தை விட்டு ஓடு. அது பாவம் அந்த இடத்துல. அப்போ ஆண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பேச்சை விட்டு ஓடு, இந்த எண்ணத்தை விட்டு ஓடு. இந்த காலையில் கர்த்தர் நம்மளை ஞாபகம் முட்டுகிறார். ஆமென். பழைய ஏற்பாடு ஆதியா புத்தகத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு, all of us know about Joseph. தனியாக இருக்கும்போது போத்திபாரோட மனைவி அவளை தேடி வந்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சார், விட்டு ஓடினார். விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு ஓடினார். அந்த இடத்த, அந்த நபரை விட்டு ஓடினார். அந்த சூழ்நிலையை விட்டு ஓடினார். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் அவர் அவர் நடந்து அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ அன்பானவர்களே, இன்னொரு உதாரணத்தை நான் காட்டுகிறேன். 1 யோவான். Let us turn to 1 John. 1 John. பாருங்க, ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம யாருமே பரிசுத்தமாக வாழ முடியாது, பரிசுத்தமாக வாழ்வது முடியாது, நம்ம பாவம் செஞ்சிடல, பரிசுத்தமாக வாழ முடியாது, நம்ம விழுந்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நம்ம இடையில எங்கேயோ படித்தேன். அதில் ஒரு நபர் போட்டிருக்கிறார், இல்லை நான் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி இட்ஸ் எ வெரி ராங் ஸ்டேட்மெண்ட். சத்தியத்தை அறியாமல் அநேக பேர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, பாவத்திலேருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் உங்களை வேண்டி அழைத்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் நம்ம யாரும் பூர்ணமானவர் அல்ல, ஆனால் பூர்ணத்துக்கு கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். We are not a perfect people, but we are into perfection. சரிங்களா? பரிசுத்தம் ஆக்குதலினாலே and we are going through the sanctification process in our daily life. சரிங்களா? சரி, அப்போ எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? ஒரு வசனத்தை வளரணும். எப்படி வளருவோம்? வசனத்தை அறியணும். அப்போ
இந்த வசனம் சொல்லுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. வசனம் 4, 5, 6, 7, 8 வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. No one who abides in him keeps on sinning. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அன்பானவர்களே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மெமரைஸ் திஸ் verse. மெடிடேட் திஸ் verse. இந்த வசனத்தை வீட்டில் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும். அப்ப யாரு பாவம் செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டார்கள். அவரில் சொல்லும்போது யார்? இயேசு கிறிஸ்துல. யார் அவர்? அவர் தான் வார்த்தை. அவருடைய வார்த்தையில நீங்கள் நானும் நிலைத்திருக்கும் போது வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிறது பாவம் செய்கிறது இல்லை. Hallelujah. No one who keeps on sinning, no one who abides in him keeps on sinning. No one who keeps on sinning is either seen him or known him. வசனத்தை வாசிச்சு முடிங்க. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 7வது வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஓகே, வசனம் 9 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். No one born of God makes a practice of sinning, for God's seed abides in him, and he cannot keep on sinning because he has been born of God. Verse 9. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க அன்பானவர்களே. மெமரைஸ் திஸ் verse. யாராவது கேட்டாங்கன்னா கிறிஸ்து வாழ்க்கையில பாவம் செய்யாம வாழ முடியுமா? முடியும். இந்த வசனத்தை காட்டுங்க. show them this verse. அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவர்கள் பாவம் செய்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வித்து அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது. பிகாஸ் காட் seed abides in them. அந்த வித்து தான் அவரோட வார்த்தை. அப்போ அவரோட வார்த்தையை அறிந்தால்தான் பரிசுத்த வாழ்க்கையில வளரும். Hallelujah. Only by knowing the word, by meditating, studying the word, then only we will grow in holiness. Hallelujah. It's a process. It's a process. Holiness is a process. Process to be set apart. பரிசுத்தம் மாக்குப்படுதல் அன்பானவர்களே, அது ஒரு பயணம், பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் பிரித்தெடுக்கிற வாழ்க்கை வாழணும். எப்படி? வார்த்தையை அறியும் போது, வாசிக்கும் போது, தியானிக்கும் போது. அப்படி வார்த்தையை தியானிக்கும் போது தான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் பார்த்தோம், வாலிபந்தன் வாழ்க்கை எதனால் சுத்தம் பண்ணுவாங்க வார்த்தையின்படி. 11 வசனத்தை பார்த்தோம். 119 சங்கீத வசனம் 11. நான் பாவம் செய்யக்கூடாது கர்த்தர் வார்த்தையை வைத்திருக்கிறேன். மத்தியில் இயேசு சொல்றாரு, பரிசுத்தத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரத்துக்கு தடையும், பரிசுத்தத்தில் வளரத்துக்கு தடையா இருக்குமே, அதை வெட்டி போடு அன்று வெட்ட சொல்றாரு. இந்த கால வேலையில் இதெல்லாம் வெட்ட சொல்றாரு, அதை வெட்ட சொல்றாரு. அப்புறம் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார், ஓடு, ஃப்ளீ அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். வசனம் 6ல் வாசித்தோம், அப்புறம் வசனம் 9ல் வாசித்தோம். அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஏமே இப்போ தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தையும் தேட ஆண்டு அழைச்சிருக்கு. எந்த ராஜ்யம்? பரிசுத்த ராஜ்யம். அப்போ இந்த பரிசுத்த ராஜ்யத்தில் எப்படி, பரிசுத்த ராஜ்யத்தை எப்படி தேடணும்? பை ரீடிங் த வேர்ட், பை மெடிடேட்டிங் த வேர்ட். அவரோட வார்த்தையை வாசிக்க தியானிக்கும் போது தான் அவர் பரிசுத்த ராஜ்யத்தை தேட முடியும். இட்ஸ் அ ப்ரோசஸ், இட்ஸ் அ sanctification ப்ரோசஸ். பரிசுத்தமாக்கு ஆக்குதலினாலே உடைய பயணத்தில் நீங்கள் நானும் கடந்து போகும். அது என்ன பயணம் என்றால், கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாக்க முடியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களை மறந்து விடாதீர்கள், இதுதான் நம்மளுடைய அழைப்பானது. திஸ் இஸ் அவர் காலிங். திஸ் இஸ் ஹோலினஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி. பரிசுத்தம் என்பது நம்மளுடைய அடையாளமாய்
காணப்படுகிறது. இந்த அடையாளத்திலிருந்து நீங்கள் நானும் ஓடவே முடியாது. அல்லேலூயா. ஸோ இந்த அடையாளத்தில் தொடர்ந்து வளருவோம், தொடர்ந்து வாசிப்போம், தியானிப்போம் அவருடைய வார்த்தையை, வளருவோம், அவருடைய சாயலில் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. அன்பானவர்களே, வாருங்கள், இந்த அடுத்த 6 மாதம் கடந்து போக போகிறோம். இந்த அடுத்த 6 மாதமும் தொடர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, பரிசுத்தமான ராஜ்யத்தை தொடர்ந்து தேடுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. பரிசுத்தவான்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தொடர்ந்து பரிசுத்தவான்களாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூட உங்கள் வார்த்தை கேட்டோம். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆரோக்கியமான சத்தியத்தில் எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த வாழ்க்கை எங்களுடைய அடையாளம். Living a holy life is our identity, O Lord. Holiness is our identity. ஆண்டவரே, இந்த அடையாளத்தில் நம்ம தொடர்ந்து வளரணும். இந்த அடையாளத்தில் தான், இந்த அடையாளத்தை முதலாவதாய் தேட முடியாத எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. என்னுடைய ராஜ்யத்தை முதலாவதாய் தேடணும், பரிசுத்த ராஜ்யத்தை தேடணும். எங்களை நடத்துங்கப்பா. வார்த்தையும் அதிகமாக வாசிக்கணும், வளரணும். எதெல்லாம் வெட்டணுமோ, எதை விட்டு ஓடணுமோ நாங்கள் செயல்படணும். எங்களை வழி நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிங்க. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் ஒரு இடத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னோட பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.